ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரம்ப்புடைய நேற்றைய அறிவிப்பை நம்ம பார்த்தோம் இன்னைக்கு காலையில். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 நாட்களுக்கு என்னுடைய படைகளுக்கு நான் உத்தரவிட்டிருக்கிறேன். ஈரானுடைய மின்சாரம் தயாரிக்கக்கூடிய அத்தியாவசிய இடங்களை தாக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்கிறேன். அதன்படி 5 நாட்களுக்கு நாங்கள் தாக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல், ஈரானோட பேச்சுவார்த்தை இல்லை. ஈரான் இது வரைக்கும் ரொம்ப கேவலமாக, ரொம்ப அசிங்கமாக அமெரிக்காவை டீல் பண்ணியிருக்கு. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா இறங்கி வந்ததுக்கப்புறம் நாங்கள் எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தலையே, நாங்கள் இப்போ எந்த பேச்சுவார்த்தையும் கூப்பிடலையே, நாங்கள் யார்கிட்டையும் பேசவே இல்லையே அப்படின்னு சொல்லி பலமுறை சொன்னதுக்கப்புறம் இந்த ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காப்புல அப்படின்னா, நேற்று நாங்கள் நிறுத்துகிறோம். ஏன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு எங்களுக்கு ஈரானுக்கும். அதாவது பேச்சுவார்த்தை இல்லை அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்லிடுச்சு. எவனோடையும் பேச வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை, எங்களுடைய கோரிக்கை என்னன்றது ஏற்கனவே சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமும் ட்ரம்ப் பூசி மொழிகிருக்கான். எப்படின்னா, ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு. கடந்த 2 நாட்களாக பேச்சுவார்த்தைக்கான ஒரு நல்ல ஒரு கான்வர்சேஷன்னா இங்கிலீஷில் வேறு மாதிரியா லைட்டாக புரிஞ்சுக்கப்படும். என்ன கான்வர்சேஷன்னா ஒரு நல்ல ஒரு பேச்சுவார்த்தைன்னும் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கோம், பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்படின்ற மாதிரி ஒரு வடையை சுட்டுட்டு என்னென்னா 5 நாட்களுக்கு நாங்கள் தாக்குதலை நிறுத்துகிறோம். நான் இதை ஈரான் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் இப்போ ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ வெளியிடுறேன். ஈராக்குடைய பேஸ்லேருந்து வந்த வீடியோ. என்னன்னா, விக்டோரியா பேஸ்ன்னு சொல்லிட்டு ஈரான் பார்டர்கிட்ட விக்டோரியான்னு ஒரு பேஸ் இருக்குது, யூஎஸ் பேஸு. அந்த பேஸ்லேருந்து நேற்று ஏராளமான இராணுவ வாகனங்கள் அமெரிக்காவுடைய பேஸ்லேருந்து அங்கேருந்து ட்ரக்ஸு, அதுக்கப்புறம் அவர்களுடைய வாகனங்கள் எல்லாமே ஜோர்டனை நோக்கி போயிட்டுருக்காங்க. அந்த வீடியோவை அங்கே உள்ள பொதுமக்கள் எடுத்த வீடியோ இப்போ நான் உங்களுக்கு பண்ணுறேன் பாருங்கள். امريكان لا يا امريكان لا قاعد متابعة الارهاب. بس هذا شنو من الرتل؟ شنو هذا من رتل؟ رتل قوي. لا والله كله عجاد، سيارات. هذا طالع موكله. لا مش انا بطل في السياره عطت هنا. شوف بس هذا عم الرتل هذا مخيف. بس برايك ذولا شنو ذولا حكي؟ مالت الجهاز. حركوهم اللي ஸோ இப்படி அமெரிக்க இராணுவம் மிடில் ஈஸ்டில் இருக்க பேஸில் எல்லா பேஸ்லையும் அடி. நான் அதுவும் இர்பில்னு சொல்லிட்டு ஈரானில் இருக்குது, ஈராக்கில் இருக்குது. இந்த இர்பில் பேஸ் நாசக்காடாயிருச்சு. 4-5 விமானங்கள் காலி. அதுக்கப்புறம் பலரும் இறந்திருக்கிறார்கள். அங்கே இந்த இர்பில் பேஸ்லேருந்து தான் எஸ்கேப் ஆகி ஓடிருக்காங்க. அது போக நாட்டோ வாபஸ் வாங்கிட்டான். இப்போ அந்த வீடியோ போடுறேன் பாருங்கள். நாட்டோ படைகள் என்னென்னா சிறப்பு விமானங்களில் போகிறாங்க மட்டும் இல்லாமல், இரவோடு இரவாக நாட்டோ படைகள் ஈராக்லேருந்து வெளியேறியிருக்கு. ஈராக்கில் ஒரு 3 பேஸ் இருக்குது. யூஎஸோட பேஸு, நாட்டோ இருக்குது, அதில் பிரிட்டன் இருக்கான். இவங்க எல்லாருமே அங்கே இருக்குது. பிரிட்டனுக்கு தனியாக பேஸ் இருக்குது, யூஎஸ்க்கு தனி பேஸ் இருக்குது, நாட்டோவுக்குன்னு தனி பேஸ் இருக்குது. இந்த 3 பேஸும் காலி. இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற வீடியோ இது இரவோடு இரவாக தப்பி ஓடுறாங்க. ஏன்னா அடி தாங்க முடியல. அந்த அளவுக்கு ஈரான் இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜியை பண்ணி இவர்களுக்கு மிகப்பெரிய ஆப்பு வைக்கும்னு சொல்லி அமெரிக்கா எதிர்பார்க்கவே இல்லை. அமெரிக்காவுக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனை ஓடிட்டு இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இந்த ட்ரம்பை தூக்கணும் அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளே மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்துகிட்ருக்கு. நாடாளுமன்றத்துலேயும் சரி, 2 கட்சிகள், ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, ரிப்பப்ளிகன் பார்ட்டியாக இருந்தாலும் சரி, டெமோக்ராட்டிக் பார்ட்டியாக இருந்தாலும் சரி, 2 பேர் கொலைகாண்டில் இருக்காங்க ட்ரம்ப் மேலே. ஸோ இம்பீச்மெண்ட் கொண்டு வர போகிறாங்க அப்படின்றத நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இதெல்லாம் ஆவணங்கள் எப்படின்னா தெரித்து ஓடுறாங்க. மிடில் ஈஸ்டில் உள்ள எல்லா பேஸ்லேருந்தும் எஸ்கேப். இப்போ ஜோர்டான் அடி வாங்க போகுது. இப்போ ஜோர்டான் மன்னரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு ஆகப்பெரும் வெஸ்ட் அடிமை. எப்போவுமே கோட் ஷூட்டில் தான் இருப்பார். அவங்க ஃபேமிலி ஃபோட்டோலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஜோர்டான் மன்னர் பார்த்தீங்கன்னா அப்படியே அமெரிக்காக்காரனுக்கு பிறந்த மாதிரி அந்த ஸ்டைல்லே இருப்பாங்க. எங்கள் ஃபேமிலியில் எல்லாமே ஒரு இஸ்லாமிக் கண்ட்ரி மாதிரியே இருக்காது அது.
அவரோட ஃபேமிலியில் அவங்க ஒய்ஃபு அவங்க பிள்ளைங்களோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அது மிடில் ஈஸ்ட் ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலாகவே இருக்காது. ஸோ அவன் ஒரு சூரமுக அடிமை அப்படின்றது ஒரு பக்கம் எல்லாருக்குமே தெரியும். எனவே அந்த ஜோர்டன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் பக்கத்தில் இருக்குது. இஸ்ரேல் அதுக்கு பாதுகாப்பு கொடுப்பான்றதை நம்பி இந்த பேஸில் உள்ள ஆட்கள் எல்லாமே வண்டியில் கிளம்பி அங்கே போயிட்டாங்க. ஸோ இது வந்து அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு அடியாக பார்க்கலாம். ஏற்கனவே வந்து யூஎஸ்எஸ் ஃபோர்டும் சரி, யூஎஸ்எஸ் ஃபோர்டெலாம் 1000 கிலோமீட்டர் தாண்டி போயிடுச்சு. யூஎஸ்எஸ் ஃபோர்டுக்கு சரியான அடி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆப்ரஹாம் லிங்கனில் பெரிய ஓட்டையை போட்டு விட்டாங்க. அது ரிப்பேர் பார்க்குறதுக்காக உலகத்திலே மிகப்பெரிய கப்பல் இறக்குனா அது அடி வாங்கிடுச்சு. 2வது மிகப்பெரிய கப்பல்னு சொல்லக்கூடிய யூஎஸ்எஸ் ஃபோர்டு அதுவும் அடி வாங்கிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா F-35 வந்து டோட்டலாக வந்து பெரிய மேஜரான ஒரு அடியை வாங்கியிருக்கு. இதுக்கு காரணம் வந்து என்ன அப்படின்னா, இப்போது இன்று வெளியான தகவல், நமக்கு கிடைத்த தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அங்கே உள்ள பெண்கள் அமைப்பு ஈரானில் உள்ள பெண் சயின்டிஸ்ட்டுகளால் உருவாக்கப்பட்டது தான் எது அந்த F-35 அடிக்கக்கூடிய அந்த தடுப்பு ஏவுகணை அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வெளியாகிருக்கு. அதை பற்றி நான் டீட்டெயில் வீடியோ போடுறேன். அதோட டேட்டாஸும் நான் போடுறேன். ஈரானுடைய பேக்கப் என்ன, ஈரான் எவ்வளோ பவர்ஃபுல்லான நாடு அப்படின்றத பற்றி. இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னா, அந்த சில பைத்தியக்காரங்க இருப்பாங்க. காலையில் நம்ம இங்கிலீஷ் பேப்பர் 5 ரூபா 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு அதை படிச்சுட்டு எங்கேயா போய் வாந்தி எடுப்பான். இது ஃபுல்லாகவே வந்து வெஸ்ட்டில் ரெடி பண்ணுறது. இவங்க சொல்கிறதெல்லாம் நடக்காது. இவன் ஏன் அமெரிக்கா அடிமையாக இருக்கான்னா, இவன் மண்டக்குள்ளே இவன் பிறவியிலே வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு கருத்து இவனுக்கு பரவி வச்சு, அமெரிக்கா தான் பெரிய நாடு, அமெரிக்கா வாழ்ந்தால் அமெரிக்காவில் தான் வாழணும் அப்படின்ற மாதிரியான ஒரு முட்டாள்தனமான, அதை விட அழகான நாடுகள் ஏராளமான நாடுகள் இந்த உலகத்தில் இருக்குது. அமைதியான நாடுகள் அதை விட ஏராளமான நாடுகள் இருக்குது. இவங்க இந்த பைத்தியக்காரங்க வந்து என்னென்னா அமெரிக்கா பைத்தியம் பிடிச்சவங்க. இதை வச்சுட்டு இங்கே வந்து யூடியூப்பில் டிவிலெலாம் பேசிகிட்டு இருக்கேன். அவங்களையும் கூப்பிட்டு பேசுவாங்க. ஏன்னா இவங்க பூராமே சூரமுக அடிமை. அமெரிக்காவிலேருந்து இங்கே கீழே இந்த டிவி நடத்துகிறவன், யூடியூப் நடத்துகிற வரைக்கும், யூடியூப் நடத்துகிறவங்க கூட பல பேருக்கு விஷயம் தெரியாது, வேர்ல்டு பாலிடிக்ஸ் தெரியாது. இவங்க வந்து லோக்கல் பேப்பரை படிச்சுட்டு வரும். அந்த லோக்கல் பேப்பரில் படிக்கிறது எங்கேருந்து தகவல் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜென்சியிலேருந்து வரும். அந்த ஏஜென்சி யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குன்னா யூஎஸ் கட்டுப்பாட்டில் இருக்கும். ராய்டர்ஸ்லேருந்து வரும். ராய்டர்ஸில் வர செய்தி தான் உண்மைன்னு சொல்லி இவன் போடுவான். ரைட்டா? அதை தவிர இவனுக்கு வேறு எந்த சோர்ஸுமே இருக்காது. அதை வாங்கி தான் பிடிஐ யூஎன்ஐ இவனுக்கு கொடுப்பான். இவன் அதை போடுவான். அதை பார்த்துட்டு இவன் வாந்தி எடுப்பான். 10 ரூபாய்க்கு வாங்கி கக்கத்தில் வச்சுட்டு ஏதாவது யூடியூப்பில் 2500 வாங்கிட்டு வேர்ல்டு பாலிடிக்ஸ் பேசிகிட்டு இருக்க பைத்தியக்காரங்க ஒரு பக்கம் இருக்காங்க. ஸோ இப்போ இவங்க பூராமே என்னென்னா அந்த அமெரிக்க மைண்ட் செட் உள்ளவங்க. அமெரிக்கா என்ன சொல்லுதோ அதை ஏஜென்சி, அங்கே உள்ள வெஸ்டர்ன் மீடியா சொல்லும். வெஸ்டர்ன் மீடியா சொல்கிறத ஏஜென்சி சொல்லும். ஏஜென்சி வாங்கி நம்ம ஊர் இங்கிலீஷ் பேப்பர்காரன் போடுவான். அதை பெருமைக்கு 10 ரூபாய்க்கு வாங்கி படிச்சுட்டு இவன் வந்து பேசிகிட்டு இருப்பான். ஸோ இதனால தான் இவங்க சொல்கிறது எதுவுமே நடக்கிறதில்ல. இவங்க அதர் சைட் ஆஃப் வார் என்னன்னு இவங்களுக்கு தெரியாது. இன்னொரு பக்கம் என்ன நடந்துகிட்ருக்கு, ஈரானோட பவர் என்ன, இல்லை மிடில் ஈஸ்டோட நிலை என்ன, ட்ரம்ப்போட இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, ட்ரம்ப் எதுக்கு அலறான், இப்போது எதுக்காக துபாயை போட்டு அடிக்கிறான், இது எதுவுமே இவங்களுக்கு தெரியாது. எத்தனை பேர் இப்போ இஸ்ரேலில் எத்தனை பேர் செத்தான்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியாது. ஒரு ஊரே அழிஞ்சிருச்சு. முந்தா நாள் பார்த்தீங்க அப்படின்னா டிமோனான்ற ஒரு பாலைவனத்தில் ஏற்படுத்தப்பட்ட மிகப்பெரிய ஒரு சயின்ஸ் சென்டரு. அதை பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேலில் வந்து அட்டாமிக் ரிசர்ச் சென்டர். அந்த ரிசர்ச் சென்டரு அட்டாமிக் ஸ்டேஷனே வந்து அடித்து காலி பண்ணதில் ஆயிரக்கணக்கான வீடுகள் தரநாசமாக இருக்குது. அதில் பார்த்தா இப்போ இவன் போடுறான் ஒரு இன்டர்நேஷ்னல் மீடியாவில், அது ஒரு நம்பர் 1 மீடியா வேர்ல்டில். அவன் போடுறான் என்னென்னா, ஊரே அழிஞ்சு போச்சு, எப்படியும் ஒரு 5000 பேர் செத்துருப்பான், அட்லீஸ்ட் 1000 பேர்னாலும் செத்துருப்பான். அந்த பில்டிங் விஷுவலை பார்த்தாலே தெரியுது. இந்த கூதுரை பசங்க போடுறாங்க, என்ன போடுறாங்கன்னா 10 பேர் காயமாக, ஒருத்தர் வந்து படுகாயம், 2 பேர் தப்பிச்சிருக்காங்க. ஏண்டா யார்கிட்ட கதை சொல்கிறீங்க, என்ன சொல்கிறீங்க? அதை சின்ன பிள்ளைங்க பார்த்தாலே தெரியும். ஒரு பில்டிங் இடிச்சிருந்தாலே எத்தனை பேர் செத்துருப்பான். ஒரு ஊரே நாசக்காடாக இருக்குது, 10 பேர் காயம்னீங்கன்னா யாருக்கு அதில்டா பூர்வம் சுற்றுறீங்க? அதை பார்த்துட்டு அவன் பார்த்துட்டு வெஸ்டர்ன் மீடியா பார்த்து ஏஜென்சி பார்த்து இங்கே உள்ள மீடியா போகிறான். அதை பார்த்துட்டு இவனுங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க இந்த டுபாக்கூர். ஸோ இதுதான் வந்து போயிட்டுருக்கு. இதில் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து தேடி பார்த்தீங்கன்னா, நீங்கள் அல்ஜசீரா பார்த்தீங்கன்னா கூட அல்ஜசீராவும் வந்து ஒரு சூரமுக அடிமையில் ஒரு சின்ன அடிமை தான். அது வந்து பல உண்மைகளை வெளியிட்டிருக்காங்க. ஏன்னா அதுக்கு மேலே அவர்களால் அதை வெஸ்டர்ன் மீடியா எதிர்த்தவர்கள் எதுவும் சொல்ல முடியாது, வெஸ்ட்டை எதிர்த்தவர்கள் போட முடியாது. இல்லைன்னா அல்ஜசீரா பல நாடுகள்லேருந்து துரத்தி விட்டுருவான். ஸோ அல்ஜசீரா தன்னால் முடிந்தவரை உண்மைகளை சொல்லிகிட்டு இருக்கு. அதுக்காக அவங்க சொல்கிறதையும் அல்ஜசீரா போட்டு தான் ஆகணும். வெஸ்ட்டில் கொடுக்குறதும் இப்போ இவன் நெதன்யாகு உயிரோடு இருக்கான், அவன் வந்து மக்களை சந்தித்தான், டீ கடையில் டீ குடித்தான்னு கொடுத்தாலும் அதையும் போட்டு தான் ஆகணும். இல்லைனா அங்கேருந்து மீடியா பர்சனை தூக்கி விட்ருவாங்க. யூரோப்லேயோ வெஸ்ட்லேயோ அவன் இருக்கவே முடியாது. ஸோ அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஸோ இந்த பைத்தியார பசங்க தொடர்ந்து வந்து இதை தான் பண்ணிகிட்ருக்கான். ட்ரம்ப் வந்து அதாவது எப்படின்னா யூஎஸோட செட்டப்பே வேறு. அதை நம்ம பேசணுன்னா மணிக்கணக்காக பேசணும். அவங்களோட எல்லா செட்டப்பையும் உடச்சி நொறுக்கிடுச்சு ஈரான். அப்படின்னா அவனுடைய தன்மானத்தில் கை வச்சிச்சு, அவனுடைய சயின்ஸில் கை வச்சிச்சு. இன்னும் B2 மட்டும்தான் அடி வாங்கலை. அமெரிக்காவில் பெருசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லா விதமான
விமானங்கள் அடி வாங்கிடுச்சு. F-35 அடி வாங்கிடுச்சு. நேற்று F-2 வந்து F-5 வந்து அடி வாங்கி தண்ணியில் விழுந்துருச்சு. அதெல்லாம் ஒரு பழசுன்னு வச்சுக்கல. F-35 அடி வாங்கிடுச்சு அப்படிங்கும்போது இன்னும் ஸ்டெல்த்து B-2 மட்டும்தான் பாக்கி இருக்குது. அதை மட்டும் இறக்குனாங்கன்னா அது இறங்குச்சுன்னா அடி வாங்க கட்டாயம். ஏன்னா ஏற்கனவே போன 3 மாதத்துக்கு முன்னாடி இங்கே உள்ள ஈரானில் உள்ள அணு உலையில் அவன் வந்து அந்த ஸ்டெல்த் பாம்பர் வந்து பாம்பு போட்டு போயிடுச்சு. எந்த சேதம் அதுக்கு ஏற்படலை. ஆனால் அதை பற்றி எல்லாம் ரிசர்ச் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. திருப்பி B-2 வந்ததுன்னா அட்டாக் பண்ணுறதுக்கும் ஈரான் தயாராக இருக்குது. அது போக என்ன அப்படின்னா, இப்போ நான் ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துருங்க, நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸோட ட்ரோனு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இஸ்பஹான் அப்படின்ற யூஎஸ் ட்ரோன். அந்த ட்ரோனை வந்து ரிவர்ஸ் டெக்னாலஜியில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, மேலே பறந்துட்டு இருந்ததை அப்படியே ரிவர்ஸ் டெக்னாலஜியில் கொண்டு வந்து, அதாவது அந்த பாம்புக்கு மகுடி ஊதுவாங்கள்ல, அந்த மாதிரி ரிவர்ஸ் டெக்னாலஜியில் கொண்டு வந்து ஈரானில் அப்படியே சேஃபாக இறக்கிட்டாங்க. இறக்கி அப்படியே கோழி பிடிச்ச மாதிரி பிடிச்சிட்டு வந்து அதை வச்சு ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி இவனோட இஸ்ரேலோட ட்ரோனையும் ரிவர்ஸ் டெக்னாலஜியில் கொண்டு வந்தது. இந்த 2 ட்ரோனையும் கைப்பற்றி வச்சுக்கிட்டு அதை பற்றி ரிசர்ச் பண்ணி கம்பேர் பண்ண தான் இப்போ அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்தீங்க. ஸோ இப்படி வந்து இவங்க வந்து சயின்ஸில் ரொம்ப டாப்பில் போனாலும் சரி, 24 மணி நேரமும் நம் எதிரிகளை அழிக்க வேண்டும் என்பதற்காக கிட்டத்தட்ட ஒரு 30 வருடங்களாக பல்வேறு 24 மணி நேரம் இதை பற்றி யோசித்து கண்டுபிடிக்கப்பட்ட ஆயுதங்களை தான் இப்போ வந்து ஈரான் பயன்படுத்திகிட்டு இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதனால தான் ஈரானுக்கு வெற்றி மேலே வெற்றி வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து முந்தா நாள் சனிக்கிழமை சொன்ன லூசு ட்ரம்ப் என்ன சொன்னான்னா, வந்து இன்னும் 48 மணி நேரம் டைம், அதுக்குள்ளே ஹர்மூஸை ஓப்பன் பண்ணி விடலை அப்படின்னா, ஏன்னா நடக்கிறதே வேறு, உங்களுடைய மின் உற்பத்தி நிலையங்களை பூரா தாக்கும், உங்கள் நாடே இருட்டாயிரும் அப்படின்னாங்க. அதுக்கு அடுத்து 8 மணி நேரத்தில் ஈரான் ஒரு சவால் விடுச்சு. என்ன அப்படின்னா, நீ மட்டும் கை வச்ச அப்படின்னா, எதுனா நீங்கள் மின் உற்பத்தி நிலையத்தில் கை வச்சு எங்கள் நாட்டை இருட்டாகினா மீண்டும் அதை சரி செய்கிறதுக்கு ஒரு கால அவகாசம் ஆகும்ல, 1 மாதம் 1.5 மாதம். அது வரைக்கும் ஹர்மூஸை டோட்டலாக க்ளோஸ் பண்ணிடுவோம், எவனுமே உள்ளேருந்து வெளில வர முடியாது அப்படின்னோடனே அதுக்கு பயந்துட்டு தான் இப்போ ட்ரம்ப் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உடனடியாக 5 நாளைக்கு நாங்கள் போரை நிறுத்துகிறோம். போரை நிறுத்துறவன் அடி வாங்குறவன் சொல்லக்கூடாது, அடிக்கிறவன் தான் சொல்லணும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஸோ அடுத்தடுத்து என்ன நடக்குது பார்ப்போம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.